டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி தமிழ்நாட்டின் முதல் பெண் மருத்துவர், இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர். புதுக்கோட்டையில் பிறந்தவங்க. மகாராஜா கல்லூரியில் பிஎஸ்சி படித்தவங்க. இவங்க படிக்கிற காலத்தில் ஆண்கள் தான் படித்தாங்க. அதனால் இவங்களை சுற்றி திரை போட்டு தான் வகுப்பு எடுப்பாங்க. இவங்க தான் சென்னையினுடைய முதல் பெண் அறுவை சிகிச்சை நிபுணர். இவங்க மருத்துவர் மட்டுமல்ல, மிக சிறந்த சமூக சீர்திருத்தவாதி. முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினர், இந்தியாவின் முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினர். தேவதாசி ஒழிப்பு முறையை கொண்டு வந்தவர். பெண்ணின் திருமண வயதை 14ஆக உயர்த்தியவர். அந்த காலத்தில் பெண்களின் நலனுக்காக அவ்வை ஹோம்னு ஒன்று ஏற்படுத்தினாங்க அடையாறில். தேவதாசி முறையை ஒழித்ததால் அந்த குழந்தைகள்லாம் படிக்கிறதுக்கு தங்கி படிக்க ஏற்படுத்தினாங்க. இவங்களுடைய மிகப்பெரிய பங்களிப்பு அடையாறு கேன்சர் இன்ஸ்டியூட். அடையாறு புற்றுநோய் மருத்துவமனை 1954 இவங்க தான் ஆரம்பித்தாங்க. இவங்களுடைய மருத்துவ சேவை, கல்வி சேவை, சமூக சேவையை பாராட்டி இந்திய அரசாங்கம் 1956 இவங்களுக்கு பத்மபூஷன் விருது கொடுத்தது. இவங்களுடைய பிறந்த நாளான இந்த நாளை இந்திய அரசாங்கம் மருத்துவமனை நாள், ஹாஸ்பிட்டல் டேன்னு கொண்டாடுறாங்க. பெண்ணின் பெருந்தக்க யாவுலன்னு போற்றப்படுகின்ற முத்துலட்சுமி ரெட்டி அவர்களின் சீரிய பங்களிப்பு உலகின் மிக சிறந்த மருத்துவமனைகளில் ஒன்றான அடையார் கேன்சர் இன்ஸ்டியூட்டை ஆரம்பித்தது தான். லட்சக்கணக்கான ஏழை புற்றுநோயாளிகளுக்கு உதவும் அந்த இல்லத்தை ஆரம்பித்த இந்த அம்மையாரின் நினைவை போற்றுகிறோம். இந்த அம்மையாரை வணங்குவோம். டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டியின் புகழ் என்றென்றும் நிலைத்திருக்கும்.